வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே. இந்த 2025ல குரூப் 4 பதவியை நீங்க பாஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த எக்ஸாம் 2027ல தான் இருக்கும். ரைட் சார், இதை நீங்க சொல்றீங்க. பாஸ் பண்றதுக்கான ஐடியா உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்பீங்க. ரைட், அந்த ஐடியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்த உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். படிக்கிறதுக்கு டைம் இல்லை, சிலபஸை முடிக்க முடியுமா, போஸ்ட் கம்மியாக தான் இருக்கு, கட் ஆஃப் கொஸ்டின் அதிகமாயிடும்னு சொல்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். பாஸ் பண்றதுக்கான சரியான வழி எது அப்படின்னா ஜிஎஸ் பொது அறிவுக்கும் ஜெனரல் தமிழ் பொது தமிழுக்கும் கரெக்டான நோட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து டிஎன்பிஎஸ்சி என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அந்த கேள்விகளுக்கு நீங்க பயிற்சி செய்யக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு இருந்து ஒவ்வொரு வினாவுக்கும் என்ன எக்ஸ்பிளனேஷன், எந்த காரணத்துக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன் சரி, கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன் தவறு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன், இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், மேக்ஸ்லேருந்து என்ன கேள்விகள் வரும், ரீசனிங்லேருந்து 5 மதிப்பெண்கள் உரிய கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸை எங்கிருந்து படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தா போதும். படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றது ஒரு சாக்கு, சிலபஸை முடிக்க முடியாதுங்கிறது ஒரு பயம், போஸ்ட் கம்மியா இருக்கே எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா அப்படின்னு செய்யறது ஒரு அறியாமை, கட் ஆஃப் எல்லாம் அதிகமாயிடுமே சார் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சி மேல உள்ள பயத்தை தான் அதிகரிக்குமே தவிர பாஸ் பண்றதுக்கான எந்த விதமான முயற்சியையும் அது தராது. அப்ப நீங்க தேர்வுல வெற்றி கொள்ளணும் அப்படின்னா கரெக்டான நோட்ஸ், கரெக்டான மெட்டீரியல்ஸ், கரெக்டான டெஸ்ட் இது இருந்துச்சுன்னா உங்களால கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். வெற்றி பாதை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்வை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை தேர்வுல வெற்றி பெற வைக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.